ஸ்னோபால் குக்கீஸ் பார்க்கலாமா? வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரியான ஒரு குக்கி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு ஹோம் பேக்கர். வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்துட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அன்சால்டட் பட்டர் 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ஆல்மண்ட்ஸ் வந்துட்டு 25 கிராம்ஸ். அதை நான் வந்து க்ரஷ் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியும். நல்லா பீட் பண்ணி எடுக்கணும் பட்டரை. அதுக்கப்புறமா ஐசிங் சுகர் வந்துட்டு 40 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஐசிங் சுகர்னால் நீங்கள் வந்துட்டு பவுடர்ட் சுகரில் 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி திருப்பி கிரைண்ட் பண்ணி எடுத்தீங்கனாலே அது வந்துட்டு உங்களுக்கு ஐசிங் சுகராக கிடச்சிரும். சளிச்சு ஆட் பண்ணுங்க. என்ன மாதிரி ஃபுல்லாக போட்டு கொட்டிடாதீங்க. அண்ட் 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணிடணும். ஓடிஜி ஆர் குக்கர் ஆர் நான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிடணும். அதுக்கப்புறமாட்டு நீங்கள் மைதா ஆல்மண்ட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். அந்த ஃப்ரீ கிளாஸ் இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு உங்களோட தாட்ஸை வந்துட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நான் சொன்ன மாதிரி ஆல்மண்ட்ஸை வந்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ ஆல்மண்ட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா தான் நான் மைதா போட்டேன் ஆக்சுவலி. ஸோ ஆல்மண்ட் போட்டதுக்கு முன்னால் நீங்கள் மைதா போட்டாலும் பிரச்சனை கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ மைதா வந்துட்டு 75 கிராம்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில், அதாவது ஹேண்ட் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து விஸ்க் வச்சு பண்ணாலும் இட்ஸ் ஓகே தான். கையில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கை வச்சு பிசைஞ்சு நீங்கள் வந்து ஒரு பால் மாதிரி எடுத்துக்கணும். சில பேர் வந்துட்டு க்ளவுஸ் போட்டு பண்ணாதான் ஹைஜீன் எல்லாம் சொல்லுவாங்க. நான் ஆக்சுவலி அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் க்ளவுஸ் வச்சு நம்ம பண்ணும்போது க்ளவுஸில் வந்துட்டு என்ன அழுக்கெல்லாம் படுதோ அது அப்படியே நம்ம பண்ணக்கூடிய ஃபுட்லேயுமே பட்டுரும். இப்போ வந்து கையால் நீங்கள் கையில் வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகுதுன்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஆனால் வந்துட்டு கையில் பெரிய ஸ்வெட்டிங் எல்லாம் பிரச்சனை இல்லைன்னு உள்ளவங்க க்ளவுஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வந்துட்டு ஒரு குக்கிக்கு 25 கிராம்ஸ் வர மாதிரி மெஷர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். கையில் வச்சு ஜென்டில் நீங்கள் வந்து ரோல் பண்ணால் போதும். ஸ்மூத்தாக பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு பால் கிடச்சிரும். அண்ட் நான் வந்துட்டு தட்டையாக தான் பண்ணியிருக்கேன். பால் மாதிரி பண்ணால் தான் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இருக்கும். அண்ட் நான் வந்துட்டு ஸ்டீல் பாத்திரம் தான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டர் பேப்பர் போட்டு பண்ணால் போதும். பாஷ்மி பேப்பர் யூஸ் பண்ணாலும் கட்டாயம் கிடையாது. ப்ரீஹீட் பண்ண அந்த பாத்திரத்தில் வச்சு 15 நிமிஷம் நான் பேக் பண்ணி எடுத்துருந்தேன். சூப்பராக பேக் ஆகி கிடச்சிது. உங்களுக்கு பேக் ஆகுறது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னா, நல்ல ஒரு மனம் வரும் அந்த குக்கீஸ்லேருந்து. அண்ட் நீங்கள் பேக் ஆகி முடிச்ச அப்புறமா ஆறுறதுக்கு அப்புறமா எடுத்து பாருங்கள். அப்புறம் கை பொள்ளிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் கலரில், அதாவது கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். சவுண்டு கேட்டிங்களா? இந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். சுகர் டஸ்டிங் தான். ஐசிங் சுகர் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணால் தான் கரெக்டாக ஸ்னோபால் குக்கீஸ். இந்த குக்கீஸோடைய ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள் சேனலில் போய். அண்ட் ப்ரைஸிங் வந்துட்டு 1/4 கிலோக்கு 300 to 350 வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம்.